வணக்கம் மிஸ்டர் சிரில் அலெக்சாண்டர். வணக்கம் சார். நீங்கள் ஒரு என்ஜிஓ ஆமாங்க. மேக்ட் மேக்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கீங்க. ஆமாம் சார். மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்ட்டுங்கிறது பொதுவாக இங்கே இப்போ இருக்கிற என்ஜிஓக்கள் பல துறைகளில் பணியாற்றுகிறார்கள். உங்களுடைய துறை மேக்ட் எந்த துறையில் அதிகமான நாட்டத்தோடையும் ஒரு ஈடுபாட்டோடையும் வெற்றி கதைகளோடையும் இயங்கிக்கிட்டு இருக்கு? மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்ட் அப்படின்ற எங்களோட நிறுவனம் முதல்ல திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கி சென்னை தமிழ்நாட்டில் ஒரு 5 மாவட்டங்களில் வேலை செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக முதல்ல நாங்கள் எங்களுடைய முதல் இலக்கு முதியோர்களை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய முதியோர்களை பாதுகாக்கணும், அவங்களுடைய அனாதைகளாக விடப்படக்கூடிய முதியோர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பகுதிகளில் நாங்கள் எடுத்த அந்த சர்வே சென்சஸ் எடுத்து அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த கிராமப்புறங்களில் எப்படி மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, அவங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அதில் நாங்கள் நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணோம். குறிப்பாக அந்த குழந்தை தொழிலாளர் முறை, அதே மாதிரி எஜுகேஷனில் ரொம்ப அவங்க பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி சுகாதாரத்தில் அதிகமான அளவில் அவங்க பணங்களை செலவழிக்கிற முறை, அதே மாதிரி விவசாயத்தில் நிறைய அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுலேயும் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அதில் தான் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் எடுத்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண இந்த விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் சில ப்ரோக்ராம்ஸை டிசைன் பண்ணி அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ட்ரஸ்ட் பதிவு செய்யப்பட்டது 1996 சார். இந்த 11 ஆண்டுகளில் நீங்கள் பல துறைகளில் நீங்கள் பணிகள் செய்து வரீங்க. இப்போ சாதாரண ஒரு என்ஜிஓன்னா ஒரு குறிப்பிட்ட துறையை எடுத்துக்கொள்வாங்க. சரிங்க. நீங்களும் பார்த்தா பல துறைகளை ஒரே நேரத்தில் கையாள முடியுதுனாக்க சரிங்க, அது எதனால் அதை செய்ய முடியுதுங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக சமூக பணி முடித்தேன், சோஷியல் ஒர்க் முடித்தேன். லைலா காலேஜில் முடிச்சுட்டு தான் இந்த வேலையை நான் இறங்கினேன். என்னோட ஒரு குறிப்பிட்ட அளவில் செய்கிறது அது ஒரு விதமான பணி, சமூக பணி. அந்த மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு கிராமப்பகுதிகளில் எடுத்து அந்த மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் அடிபடுறாங்களோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து செய்யும்பொழுது தான் அது ஒரு தன்னிறைவு அடையுது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக எங்களோட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக அதிக கவனங்களை செலுத்துகிறோம். அந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒரு தலைமையகம் எங்கே இருக்குது? இங்கே சென்னையில் வச்சுட்ருக்குறோம். இப்போ ஒரு சென்னையில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி கிராமப்புற பகுதியில் பார்க்க முடியும்? எங்களுக்கு அங்கே அலுவலகங்கள் இருக்குது, கிளை அலுவலகங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பூந்தமல்லியில் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த எவிக்ஷனில் பாதிக்கப்பட்ட மக்கள் கிராமங்களில் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். சுற்றுப்பத்து கிராமங்களில். சரிங்க. எந்தெந்த மாவட்டத்து கிராமங்கள், எந்தெந்த கிராமங்கள்னு குறிப்பாக உங்களுடைய பணிகள் நடைபெறுகிற இடங்களை சொல்ல முடியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் அப்படி எடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கே ராஜாளிப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜ், அதாவது விராலிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாளிப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜை மையப்படுத்தி அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 58 கிராமங்களை அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறோம். அந்த 58 கிராமங்களையும் நிறைய குழந்தைகள் இயக்கங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயம், அந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம போரூரில் அந்த எவிக்ஷனில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இந்த நல்லூர்ன்ற ஒரு கிராமத்தில் வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அந்த நல்லூரில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டோன்னு சொன்னால் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய செங்கல் சூளையில் வேலை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு மாற்றுப்பள்ளியை நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். ஒரு 15 மாற்றுப்பள்ளிகளை நடத்திட்டுருக்குறோம். அதே மாதிரி திருவள்ளூர்லேயே கூடப்பாக்கத்தில், இங்கே போரூர் லேக்லேருந்து அகற்றப்பட்ட குழந்தைகள் அங்கே இருக்கிறாங்க, கூடப்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களை திருப்பி மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறது, ஸ்கூல்ஸில் சேர்க்கறது, அவங்களுக்கு மாற்று என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அது உங்கள் அனுபவத்தில் அது அந்த ஊருக்கு ஊர் அந்த பிரச்சனை வேறுபடுது? ஆமாங்க, கட்டாயமாக. அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ இந்த செங்கல் சூளையை பற்றி சொன்னீங்க. சரிங்க. அதில் குழந்தை தொழிலாளர் இருக்காங்களா? நிறைய இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான குழந்தை தொழிலாளர் இருக்காங்க. போன வருடம் நாங்கள் ஒரு 652 குழந்தைங்களை அந்த சூளையிலேருந்து எடுத்து அவங்களுக்கு திருப்பி மாற்றுப்பள்ளியில் அவங்கள சேர்த்து திருப்பி அவங்கள அவங்க வில்லேஜஸ்க்கு திருப்பி போகும்போது ரெகுலர் ஸ்கூல்ஸில் சேர்க்க வச்சுருந்தோம். இந்த வருடம் ஒரு 300 குழந்தைங்க இது வரைக்கும் சேர்ந்துருக்குறாங்க, எடுத்துருக்குறோம். இன்னும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம் சூளைகளில், செங்கல் சூளைகளில். செங்கல் சூளையில் உள்ள குழந்தைகளுக்கு அவங்கள குழந்தை தொழிலாளர்ங்கிற நிலையிலேருந்து விடுவிச்சு, சரிங்க, மாற்றுப்பள்ளியில் கொஞ்ச நாள் வச்சு அதுக்கு பிறகு
ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்களா? இந்த மாற்றுப்பள்ளிங்கிறது நீங்களே நடத்துகிற பள்ளிக்கூடம்? மாற்றுப்பள்ளிங்கிறது நம்மளே நடத்தக்கூடிய நம்மளுடைய நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அதை வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறைய சென்டர்ஸ் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாற்றுப்பள்ளிங்கிறது எத்தனை மாதங்கள் நடக்கும், எத்தனை நாட்கள் நடக்கணும், ஏதாவது வரையறை உண்டுங்களா? அதாவது எப்படின்னாங்க, இப்போ செங்கல்சூளைகளில் வந்து அந்த மழைக்காலங்கள் இல்லாத நாட்கள் அந்த ஒரு 6 மாதம் வந்து அவங்க பல்வேறு கிராமங்கள்லேருந்து இங்கே வராங்க, பூந்தமல்லி ஏரியாவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 செங்கல்சூளைகள் இருக்குது. அப்போ அந்த 6 மாதம் வந்து தொடர்ந்து அவங்க அங்கேயே தங்கி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த பெற்றோரோட வரக்கூடிய குழந்தைகளை தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். இப்போ அந்த குழந்தைங்களும் அந்த பெற்றோர்களோட வந்து இங்கே இந்த செங்கல்சூளையிலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவங்க வேலைக்கு போகாமல் அந்த குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ஸில் வந்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கி கொடுத்து திருப்பி அவங்க வந்து ஊருக்கு போகும்போது அந்த குழந்தைங்க திருப்பி ரெகுலர் ஸ்கூலில் சேர்றதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. ஆக இது பல்வேறு கிராமங்களில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க. தமிழகத்தினுடைய இது தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் விவசாயம் வந்து இல்லாததுனாலையும் பல்வேறு காரணங்களினாலையும் மக்கள் வந்து இந்த தொழிலுக்கு வராங்க, செங்கல்சூளைகளுக்கு வராங்க. இப்போ இந்த ஆண்டு எடுத்துக்கோமே, இந்த ஆண்டுனா இந்த கல்வி ஆண்டு இப்போ முடிஞ்சு போச்சுங்க. சரிங்க. இந்த கல்வி ஆண்டில் எத்தனை குழந்தைகளை உங்களால் இது மாதிரி விடுவித்து மாற்றுப்பள்ளியில் வைத்து பிறகு முறையான பள்ளிகளுக்கு அனுப்ப முடிஞ்சிருக்கு? இந்த கல்வி ஆண்டில் 300 குழந்தைங்க இருக்கிறாங்க நம்மள்கிட்ட. இந்த மார்ச் வரைக்கும் 300 குழந்தைங்களை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். தொடர்ந்து அது வர்றது போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையும் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப பெரிய எண்ணிக்கைங்க, பெரிய எண்ணிக்கை. 300ங்கிறது பெரிய எண்ணிக்கைன்னு சொல்கிறேன். ஆனால் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான இடத்துல தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு மோர் தென் ஒரு 5000க்கு மேலே இருக்கிறாங்க அங்கே குழந்தைங்க. பல நிறுவனங்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மற்ற அரசு சட்டம் இயற்றி குழந்தை தொழிலாளர்களை அமர்த்தக்கூடாது, வேலைக்கு அமர்த்தக்கூடாது சட்டம் இயற்றிட்டாங்க. சரிங்க. ஏன் அவங்க இங்கே வர்றாங்கன்னு பார்த்தா மைக்ரண்ட் லேபரேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு எக்கனாமிக் நெசசிட்டிங்க, ஒரு பொருளாதார நிர்பந்தம், நெருக்கடி, அதனால் வருகிறார்கள். சரி. அப்படி வருகிறவர்களுக்கு மாற்று வாய்ப்பு இல்லாமல் எப்படி அந்த குழந்தைங்களை அவங்க பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் தான் அனுப்புவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் பொதுவாகவே நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் அந்த குழந்தையினுடைய உரிமை அந்த இதுலேருந்து தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு குழந்தைக்கு வந்து படிப்பதற்கான உரிமை அப்படிங்கிறதும் அது அந்த இளமை அந்த குழந்தை பருவத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கும் அந்த குழந்தை பருவத்தில் இயல்பாக அது என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதற்கான உரிமை அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகள் உரிமையில் அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை நிச்சயமாக எப்படி தயார் பண்ணுறீங்க? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு நம்ம வந்து நிறைய இடங்களில் முதல்ல வந்து அவங்க அனுப்பவே மாட்டாங்க. முதல்ல செங்கல்சூளையில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்களும் அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வந்து படித்ததில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால. அப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து தொடர்ந்து வந்து கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்கள தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். சேம்பர் ஓனர்ஸ்டே நம்ம பேசுகிறோம். நிறைய விஷயங்களை பற்றி சொல்லும்போது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம கொண்டு வரோம். எந்த அளவுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. அட்லீஸ்ட் அவங்க தான் வந்து அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது, அட்லீஸ்ட் வரக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையாவது நிச்சயமாக வந்து ஒரு மாற்றை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து அவர்களுடைய மனோநிலையில ஒரு விதமான மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். நிச்சயமா. சரி, இந்த குழந்தைங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? அதை குழந்தைகள் வந்து ரொம்ப ஜாலியாக தான் வராங்க. நம்ம ஸ்கூல்ஸ்க்கு வரதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை பளு அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது செங்கல்சூளையில் குழந்தைகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறது வேறு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய பள்ளிகளுக்கு வரும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இயல்பாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் புத்தகங்களை கொடுத்து தொடர்ந்து படிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் விளையாட்டின் மூலம் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால குழந்தைகள் இயல்பாகவே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக ஒடியாடுறாங்க. நம்மள்கிட்ட நமக்கு பள்ளிகளில் வந்து ஈஸியாக வந்து படிக்க வராங்க. ஏன்னா விளையாட்டின் மூலம் கல்விங்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவங்களுக்கு உகந்த அட்மாஸ்பியராக இருக்குது. அவங்களால வந்து வரக்கூடிய ஒரு மாற்று சூழலை உருவாக்கி இருக்கிறதுனால அந்த பள்ளிகளுக்கு வர்றதுக்கு நம்ம தயாராக. குடும்பத்துக்கு வருவாய் தேவை காரணமாகவும் சிலர் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறார்கள். இரண்டாவது, வறுமை காரணமாக அந்த குழந்தைக்கு அவர்களுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை செலவழிக்க முடியாத நிலையிலும் அவர்கள் வேலைக்கு அனுப்புகிறார்கள். உங்க மாற்றுப்பள்ளியில் அவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு என்று ஏதேனும் செலவு அந்த பெற்றோர்கள் மீது சுமத்தப்படுகிறதா, அல்லது உங்களுடைய மேக்ட் நிறுவனமே எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்கிறதா? மாற்றுப்பள்ளிகளில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. குறிப்பாக அவங்களுக்கான புத்தகங்கள், அவங்களுக்கான சீருடைகள், அவங்களுக்கான உணவு, மதிய உணவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். குறிப்பாக இந்த இண்டஸ்ங்கிற அந்த சைல்ட் லேபர் ஸ்கூல் அந்த கலெக்டரேட்லேருந்து இயங்கக்கூடிய அந்த அவங்க ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய அந்த ஸ்கூல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. கலெக்டரேட்லேருந்து இஷ்யூ பண்ணுறதுனால இந்த குழந்தைங்க வந்து திருப்பி கிராமங்களுக்கு போகும்போது ஈஸியாக போய் அந்த ஸ்கூலில் சேர்ந்துட முடியும், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால. ஆக அவங்க மாற்றுப்பள்ளி திட்டம்ங்கிறது அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆமாம்.
அரசினுடைய உதவி ஏதாவது கிடைக்குதுங்களா? அதுதான் அந்த இண்டஸ்ங்கிற ஒரு உதவி சொல்கிறேன் இல்லைங்களா, கலெக்டரேட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சப்போர்ட் இருக்குது. நிதி உதவி இருக்கா? நிதி உதவினா அந்த அவங்களுக்கான உணவுக்கான நிதி உதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி புக்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாற்றுப் பள்ளி என்பது அவர்கள் வெளியிலிருந்து வருகிற குழந்தைகளா இல்லை உறைவிட பள்ளியா? வெளியில், அதாவது எங்களோட மாற்றுப்பள்ளிகள் எல்லாமே எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்தந்த சேம்பர்லேயே இருக்கும். இப்போ ஒரு செங்கல் சூளைக்கு போனோம்னு சொன்னால் அங்கே ஒரு 20 குழந்தைங்க 25 குழந்தைங்க இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த குழந்தைங்கள மொத்தமாக வெளியில் கூட்டு வரதில்லை. சில இடங்களில் ஒரு 2-3 சேம்பருக்கு சேர்த்து ஒரு சென்டர் மாதிரி வச்சுருக்கிறோம். நிறைய இடங்களில் அந்தந்த செங்கல் சூளையிலேயே ஒரு வகுப்பை வந்து ரெடி பண்ணுறோம். அந்தந்த செங்கல் சூளையிலேயே அந்த குழந்தைங்க வந்து அங்கே வேலையிலேருந்து இங்கே வந்துடுவாங்க. நம்ம ஸ்கூல்ஸில் இருப்பாங்க. அந்த டே டைம் ஃபுல்லாக நம்மளோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அந்த செங்கல் சூளையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகளுக்கே போயிடுவாங்க. குழந்தைகளை பற்றி சொன்னீங்க, குதூகலிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பெற்றோர்களை பற்றி சொன்னீங்க, அவங்களும் சந்தோஷப்படுறாங்கன்னு சொன்னீங்க. சரிங்க. சூளை முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்க? சூளை முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இழப்பு தான் அது. ஆனால் அதை வந்து அவங்க விட்டு கொடுக்கறதுக்கும் இல்லை, அதை வந்து அவங்க வந்து முதல்ல உணரணும். அதனால தான் நிறைய சூளை முதலாளிகள்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசுகிறோம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சோஷியல் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வேணும். குழந்தைகளை வச்சு வேலை செஞ்சு அது மூலமாக வந்து வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். அதை வந்து அவங்க உணரணும். அதை அவங்க இயல்பாக உணர்ந்து கட்டாயமாக வந்து அவங்கள வந்து குழந்தைகளை வந்து நான் வந்து வேலையில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்தால் தான் சரியாக இருக்கும். சில ஓனர்ஸ் வந்து அதற்கான தயாரான ஓனர்ஸும் இருக்கிறாங்க. சிலர் வந்து ரொம்ப கட்டாயமாக நம்ம அந்த குழந்தைங்களை வந்து வேலை வாங்கக்கூடாது, கட்டாயமாக அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லக்கூடிய முதலாளிகளும் இருக்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து நான் அனுப்ப முடியாது, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய முதலாளிகளும் இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு தான் வரோம். ஆனால் அது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து அவங்க மத்தியில் வரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ரொம்ப அதுக்கான பெற்றோருடைய மனமாற்றத்துக்கு ஒரு பெரிய காரணியாகிறீங்க, ஒரு கேட்டலிஸ்ட் ஆகிறீங்க. இந்த சூளை முதலாளியுடைய மனமாற்றத்துக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியுதுங்களா? அதை தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். சிலரை வந்து நான் சொன்ன மாதிரி சிலர் வந்து அந்த கேட்குற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய படிப்பை பற்றியும் அதை பற்றியும் கொஞ்சம் அக்கறை காட்டுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. சில இடங்களில் அவங்க தான் இடம் தர்றாங்க. அந்த பள்ளிகளை வந்து நடத்துறதுக்கு வகுப்பறை வந்து அவங்க தான் இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த நம்ம தொடர்ந்து எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் வருவாங்கன்ற மாதிரி பார்க்குறோம். அதனால் தொடர்ந்து நாங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்கள எல்லாரையும் கூட்டி வச்சு சில மீட்டிங்ஸ் எல்லாம் போடுறோம். அந்த வேலைகள் நடந்துட்டுருக்கு. அது நிச்சயமாக ஒரு மாற்றுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. இந்த மாற்றுப்பள்ளிக்கு ஏதேனும் ஒரு திட்டம் இருக்குங்க. நீங்களே சொன்னீங்க ஒரு பிளே ஸ்கூல் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதேனும் ஒரு கல்வி திட்டம் அல்லது இந்த பிளே ஸ்கூல் விவரங்களை சொல்ல முடியுங்களா? இதில் என்னன்னு சொன்னால் இப்போது ஒரு சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எப்படின்னா நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸில் இருப்பாங்க. 1வது படிக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க, 2வது படிக்கிற குழந்தைங்க, 5வது 8வது படிக்கக்கூடிய குழந்தைங்க வரைக்கும் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வகுப்புலையுமே 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, 5 குழந்தைங்க, 10 குழந்தைங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னு சொன்னால் தொடர்ந்து வந்து பள்ளிக்கு போகாதனால அந்த ஸ்கூல் அப்படின்னாவே கொஞ்சம் ஒரு மாதிரி பயப்படுறோம். அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு முதல் மாதம் என்ன பண்ணுறோன்னா அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த ஸ்கூலுக்கு வர்ற அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கல்வி முறை தான் வச்சுட்டுருக்குறோம். நாங்கள் வர்றது, அங்கே வந்து விளையாடுறது, விளையாட்டின் மூலமாக சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி முதல் மாதம் இருக்கும். அடுத்தடுத்த மாதங்களில் வந்து அவங்களுடைய வகுப்புக்கு தகுந்த மாதிரி சில பாடத்திட்டங்களை, சில சின்ன சின்ன பாடத்திட்டங்களை கொடுத்து இந்த 6 மாதமே எப்படி இருக்குன்னு சொன்னால் பெருசாக நாங்கள் ஒன்றும் கற்றுக் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. என்னன்னு சொன்னால் இந்த குழந்தைங்களை தொடர்ந்து ரெகுலர் ஸ்கூல்ஸில் வந்து இவங்க போய் சேர்றதுக்கான ஒரு உளவியல் ரீதியான ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உருவாக்கி அந்த குழந்தைங்களை போய் அடுத்து இந்த இது முடிச்சுட்டு போனாங்கன்னா போய் ரெகுலர் ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து நானும் படிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை வந்து உருவாக்குறோம். அதுதான் மெயினாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒரு 6 மாதத்தில் அந்த குழந்தைங்க வந்து உளவியல் ரீதியாக அந்த சப்போர்ட் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக போய் மற்ற ஸ்கூல்ஸில் சேர முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னால் இவங்களுக்கே இருக்கக்கூடிய நம்ம போய் படிக்க முடியாது, இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு நம்ம ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலர் ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களோட வந்து சேர மாட்டாங்க. ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை பார்த்தே பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸோ அதிலிருந்து மாற்றி ரெகுலராக வந்து அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலில் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு திட்டமாக வச்சு அவர்களை மனோரீதியாக ஆயத்தப்படுத்துகிறீர்கள். எல்லா வகையிலையும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தால் அது ரொம்ப பயனுள்ள விஷயம். ஒன்று உரிமை, 2வது அது அவருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையே அங்கே தான் போடப்படுகிறது. நேர்களே, ஒரு சிறில் அலெக்சாண்டர் மட்டும் இது செய்துவிட முடியாது, ஒரு மேக்ட் நிறுவனம் மட்டும் இதை செய்துவிட முடியாது. உங்களில் ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நேர்காணலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு தொடர்கிறேன். சிறில் அலெக்சாண்டர் அவர்களே, உங்களுக்கு பாராட்டுக்கள், உங்களுடைய நிறுவனத்துக்கு பாராட்டுக்கள். சரி, இப்போ அந்த குழந்தை தொழிலாளர்களை விடுவித்து அவர்களை மாற்றுப்பள்ளி வாயிலாக முறையான பள்ளிகளுக்கு அனுப்புதல், பெற்றோருடைய மனமாற்றத்துக்கு காரணமாதல், முடிந்தால் சூளை முதலாளியுடைய மனமாற்றத்திற்கும் காரணமாதல் என்கிற நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பல துறைகளில் உங்களுடைய நிறுவனம் பல பணிகளை செய்து வருகிறது. முதியோர்களை பற்றி சொன்னீங்க. இன்னும் மற்ற என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்க?
நாங்கள் இப்போ பூந்தமல்லியில் இந்த ஸ்கூல் வச்சுட்ருக்குறோம். இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் எடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கே ரெகுலர் ஸ்கூல்ஸ்க்கு போகக்கூடிய குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறையின் காரணமாக 5வது படிக்கக்கூடிய குழந்தை கூட என்ன பண்ணுவாங்கன்னா அதை எழுத்துக்கூட்டி படிக்க முடியாது அந்த புத்தகங்களை. அந்த அளவுக்கு அவங்களுடைய கல்வி தரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த பகுதிகளில் நாங்கள் வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் வாசித்தல் திறன் வளர்ப்பு பயிற்சி அப்படின்ற ஒரு பயிற்சியை வந்து கொடுக்குறோம். அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 2 டீச்சர்ஸ், புத்தக தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீச்சர்ஸ் போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த நல்ல நல்ல கதை புத்தகங்கள், நிறைய படங்களோடு இருக்கக்கூடிய கதை புத்தகங்களை கொடுத்து அவங்களுக்கு வாசித்தல் திறனில் வந்து அவங்கள கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு 2 வருடமாக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்ருக்குறோம். ஆஸ்மின்ற ஒரு நிறுவனம் வந்து அதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த பணிகளும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். அது மூலமாக நிறைய குழந்தைகள் வந்து அந்த வாசித்தல் படிக்கிற ஒரு ஆர்வத்தையும் எழுத்துக்கூட்டி படிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இதில் வந்து ஆர்வமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுதான் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். அது இல்லாமல் அந்த புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் விவசாயம் அப்படிங்கிறதுலையும் நாங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி கவனம் எடுக்கிறோம். ஏன்னா என்விரான்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளும்போது விவசாயிகள் அந்த எங்கள் பகுதிகளில் வந்து விவசாயிகள் வந்து அதிகமான அளவில் வந்து பாதிக்கப்பட்டு, குறிப்பாக இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தினதன் மூலமாக வந்துட்டு அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இழந்து போய் அதே மாதிரி நிலங்களும் வந்து பாழ்பட்டு போன ஒரு நிலைக்கு போனது. அந்த சமயத்தில் தான் இவர் நம்மாழ்வார் மூலமாக சில விஷயங்களை நாங்கள் வந்து அங்கே உள்ள கொண்டு போனோம். இயற்கை வேளாண் விஞ்ஞானி மூலமாக அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால் இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி அங்கே வச்சு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மண்புழு உரங்கள் வந்து தயாரிக்கிறது, வெர்மி கம்போஸ்ட், பஞ்சகாவியம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி பெரிய இயக்கங்க அது. ஆமாங்க, பாராட்டத்தக்க விஷயம். சொல்லுங்க. வெர்மி கம்போஸ்ட் வந்து நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தயாரித்து அதை இங்கே சென்னையில் வந்து அதை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த கிரீன்லேண்ட் பயோ ப்ராடக்ட்ஸுங்கிற நேமில் நம்மளுடைய மேக்ட் ஆர்கனைசேஷன் நிறுவனமே வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அதை இங்கே கொண்டு வந்து மெட்ராஸ்லேருந்து அதை இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அதை நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ தயாரிக்க முடியுது? ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு 5 டன் வரைக்கும், இப்போதைக்கு சின்ன யூனிட்டுங்கிறதுனால ஒரு 5 டன் வரைக்கும் தயாரித்து இங்கே மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம். மெட்ராஸில் வந்து நர்சரியில் இருக்கிறவங்க இல்லை வீடுகளில் வந்து தோட்டங்கள் வச்சுருக்கிறவங்க வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய கோடம்பாக்கம் அலுவலகத்திலையும் அந்த விஷயங்கள் கிடைச்சிட்ருக்கு. இந்த ரீடிங் கிளாஸ்ன்னு சொன்னீங்களா, வாசித்தல் திறன், அதை பற்றி சொன்னீங்க. அதை ஒட்டி ஏதாவது ஒரு நூலக இயக்கம் ஏதாவது இருக்கா? நாங்கள் அந்த ரீடிங் கிளாஸ் எப்படி பண்ணுறோம்னு சொன்னால் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதை இப்போ செஞ்சுட்ருக்குறோம். ஒன்ஸ் 5வது முடிச்சுட்டு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு லைப்ரரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்ருக்குறோம். அதே மாதிரி கம்யூனிட்டிலையும் வந்து அதெல்லாமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அந்த குழந்தைங்க வந்து முதல் முறையாக வந்து பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க. அதனால் அந்த கம்யூனிட்டிலையும் வந்து எதாவது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து ஒரு மாதிரி கம்யூனிட்டி லைப்ரரிஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அவங்களோட அக்கா இல்லை அண்ணன்கள் வந்து படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 8வது வரைக்கும் முடிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு 10வது வரைக்கும் முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சும்மா விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி படித்தல் ஆர்வத்தை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக இதே புத்தகங்களையும் மற்ற புத்தகங்களையும் நிறைய புத்தகங்கள் வாங்கி அவங்களுக்கும் வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் கிராமப்புறங்களில். முதன்முறைன்னு சொன்னீங்க, 60 ஆண்டுகளை கடந்து விட்டோம் சுதந்திரம் அடைந்த பிறகு. சரிங்க. இப்போ இன்னும் அந்த முதன்முறை பள்ளிக்கு போகிற ஆட்கள் இருக்காங்களா? நிச்சயமாக இருக்கிறாங்க. அது முதல் முறை போகக்கூடிய குழந்தைங்க தான் நிறைய சஃபர் ஆகுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அவங்களுடைய பேரண்ட்ஸ் படிக்கலைங்கிறதே ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், போன முறை நாங்கள் அந்த ஒரு கிராமத்தில் வந்து பார்க்கும்போது பேசணும், நீங்கள் எவ்வளோ உங்கள் குழந்தை என்ன படிச்சுட்டு இருக்காரு? என் குழந்தை படித்து முடிச்சிருச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னாங்க. எங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம், பரவாயில்ல இந்த குழந்தைய வந்து படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டுருக்காரு. சரி, எங்கே வேலைக்கு போயிட்டுனா அந்த இங்கே விராலிமலையில் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை போயிட்டுருக்காங்க. அப்போது என்ன வேலை போயிட்டுருக்குன்னா இந்த மாதிரி சாதாரண ஒரு கூலி வேலை. என்ன படிச்சிருக்காங்கன்னா 8வது வரைக்கும் முடிச்சிட்டாமல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது 8வது படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து படிப்பை முடிச்சிட்ட மாதிரி. அப்போது 10வதோ 12வதோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய படிப்புகளை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, தெரியல அவங்களுக்கு. அப்போ 8வது படிச்சிட்டாவே ஒரு மிகப்பெரிய படிப்புங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையும் அது ஒரு வேலை வாய்ப்பாகும், அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நகர்ப்புறங்களில் வந்து எவ்வளவோ வாய்ப்புகளை பார்க்குறோம், எவ்வளோ கல்லூரிகள், எவ்வளவோ நிறைய கோர்சஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ஒரு எட்டாக்கனியாக தான் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்குது. அப்போது அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த குழந்தைங்க வந்து படிப்பில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு 10th முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். 10th எக்ஸாம் நினச்சாவே அவங்க வந்து 10th எக்ஸாம்ஸ் நிறைய பேர் எழுதுறதே கிடையாது. இந்த கிராமப்புறங்களில் வந்து 10th எக்ஸாம்ஸ் பார்த்து பயந்துட்டு குழந்தைங்க வந்து எழுதுறதே கிடையாது. நிறைய குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணுறது இல்லை 10th எக்ஸாம்ஸில் எழுதக்கூடிய குழந்தைங்க. அதோடு சரி, அவங்களோட படிப்புங்கிறது அதோடு முடிஞ்சு போயிடும். +1 +2 பற்றிலாம் யோசித்த மாதிரியே இருக்காது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் பிரச்சனை. ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைய, தந்தையாகட்டும் தாயாகட்டும், தன்னுடைய குழந்தைய 8ஆம் வகுப்போடு நிறுத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன? வறுமை மட்டும் இல்லைங்க. சரி, இவன் மேலே படித்தான்னா அவனுக்கு என்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவின்மை.
கட்டாயம் அல்லது அவங்களுக்கு விஷயமே தெரியாம இருக்கிறது கட்டாயம் அது கட்டாயம் காரணமாக இருக்கலாம். கட்டாயம். ஒருவேளை உங்களுடைய பணிகளுக்கு இடையில பேரண்ட் எல்லாம் கவுன்சில் பண்ணலாமா? அது மாதிரி ஏதாவது செய்வீங்களா? இல்லை அந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போட்டுட்ருக்கோம். என்னன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சரியான ஒரு முன்னுதாரணம் இல்லை. ஒரு கிராமத்தில் வந்து எடுத்துட்டோன்னு சொன்னால் சரி இந்த பையன் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு முன்னுதாரணமும் இல்லை. ஒரு முன்னுதாரணம் கூட இல்லை. அதுதான் பெரிய விஷயம். ஒரு கிராமத்தில் அட்லீஸ்ட் ஒரு பையன் ஒரு +2 முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கிறான், இல்லை ஏதாவது ஒரு காலேஜ் படிக்க போயிருக்கானா கூட அது வந்து இந்த குழந்தை மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அந்த கிராமப்புறங்களில் ஒரு குழந்தை கூட அந்த மாதிரி போகாதது வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னுதாரணமும் இல்லாதனால அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியல, அதை செய்ய முடியல. அதனால தான் நம்ம நிறைய அந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு தொடர்ந்து அவங்கள பேசுகிறோம். ட்ராப் அவுட்ஸ் ஆகிடக்கூடாது குழந்தைங்கன்றதுக்காக தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இன்னும் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது, நீங்கள் நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். அதை கொஞ்சம் விட்டோன்னு சொன்னாலும் அந்த அவங்களால அதை கன்டினியூ பண்ண முடியாது. அதனால் தொடர்ந்து வந்து நம்மளுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசிட்டு தொடர்ந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுனால வரக்கூடிய ஆண்டுகளில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதாக அது வந்து என்னென்னு சொன்னால் அந்த பகுதிகளில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த படிப்பை முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடல்சன்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு தொழிலில் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சுட்டு அவங்க என்ன அதில் அவங்களால என்ன எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறோம். வெளியிலேருந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன சின்ன கோர்ஸ் மாதிரி ஒரு 3 months கோர்ஸ் இல்லை ஒரு 6 months கோர்ஸ் அந்த மாதிரி வந்து சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கும் அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் நாங்கள் பார்க்குறோம். அந்த லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் சென்டரை முடித்ததுக்கப்புறம் அதில் செய்யக்கூடிய பொருட்களை வச்சு அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை வந்து அவங்க கொஞ்சம் மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை கொண்டு வந்துட்டுருக்குறோம். அது இந்த வாழ்வாதாரத்தை தருகிற விஷயங்கள் விவசாயம் இருக்கு, கைத்தொழில் இருக்கு. இதுல உங்களுடைய அனுபவத்துல எதுக்கு ரொம்ப அதிகமான தேவை இருக்கிறது? ரெண்டுக்குமே முக்கியத்துவம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஒன்று விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இல்லை. அதனால அதை வந்து அது ஒரு மாதிரி நொடிச்சு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி உரங்களை வாங்கி போட்டு அதுலேயே வந்து கடனாளியாக போகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அப்போது அக்ரிகல்ச்சரல் பேஸ்டாக என்ன மாதிரி இந்த மாதிரி கைத்தொழில்கள் கொண்டு வர முடியும், அவங்களுடைய விவசாய நிலங்களையும் பயன்படுத்தி எப்படி அதுலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியுன்ற மாதிரி பார்க்குறோம். குறிப்பாக அந்த ஆர்கானிக் இந்த வெர்மி கம்போஸ்ட் அது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு வரோம். ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து சின்ன சின்ன வெர்மி கம்போஸ்ட்டை போட்டு ஒன்று அவங்க பயன்படுத்திக்கிறது, அதே சமயத்தில் அதை வந்து மார்க்கெட் பண்ணுறது, வெளியில் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு கைவினை பொருட்களை கொண்டு போய் கற்றுக் கொடுத்து அதை மார்க்கெட் பண்ண முடியாமல் அவங்க கஷ்டப்படாமல் இது ரெண்டையும் ஒரு மாதிரி இணைந்த ஒரு விஷயமாக தான் எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி பார்க்குறோம். அதில் தொடர்ந்து நாங்களும் அதில் நிறைய பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம், பரீட்சார்த்தமாக செஞ்சு பார்த்துட்டும் இருக்கிறோம். அதை மிஸ்டர் சிலியர் அலெக்சாண்டர், நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான பணிகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இது இப்போ MOPFMல நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம்னு சொன்னால் சரிங்க, நாங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னா சியோசாவுக்கு நன்றி சொல்லணும். கட்டாயமா அவங்க தான் வந்து பாருங்கள் இவங்க நல்லா செய்கிறாங்க, அவங்கள தயவு செய்து நீங்கள் அவசியம் உங்கள் MOPFMல சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால் உங்களை அழைச்சிருக்கோம். சரிங்க, நீங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக இந்த மாதிரி செய்திகளெல்லாம் பல ஊடகங்கள் வாயிலாக செல்ல வேண்டும், இதழ்கள் வாயிலாக செல்ல வேண்டும், வானொலி வாயிலாக செல்ல வேண்டும், தொலைக்காட்சி வாயிலாக செல்ல வேண்டும். நீங்கள் உங்கள் துறையிலேருந்து உங்களுடைய மேக்ட் நிறுவனத்திலேருந்து ஊடகங்கள் வாயிலாக ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இந்த கண்டெம்பரரி டாக்குமெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்ருக்குறோங்க. நம்மளுடைய சாதாரண மக்களினுடைய வாழ்நிலை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாக்களில் வந்து பதிவு பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரிஸ் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து அந்த குழந்தை தொழிலாளர் முறை ஏன் வருது, என்ன ஒரு காரணத்துக்காக குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகாமல் போகிறான், எப்படி ஒரு சின்ன சின்ன ரீசன் கூட எப்படி வந்து ஒரு குழந்தை தொழிலாளர் முறையை கொண்டு வந்துடுது அப்படின்றதுக்காக பயணம் அப்படின்ற ஒரு குறும்படத்தை வந்து தயாரிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பசுமை தாயகத்தோடு இணைஞ்சு இயற்கையின் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை வெட்லேண்ட் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆமாம், அது முழுமையாகவே வந்து ரொம்ப வந்து அது பாதிக்கப்பட்டுருச்சு. அதை ரொம்ப அருமையாக அந்த இதில் ஆவணப்படத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு எவ்வளோ லேண்ட் இருந்தது, இன்றைக்கி எப்படி சுருங்கி போயிடுச்சு, எப்படி குப்பையை கொட்டுறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் உண்டாயிருக்குன்றதை அதை ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போய் எடுத்து அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த ஒரு இயற்கையின் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நலவாழ்வு சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன்ஸ் எல்லாரும் இணைஞ்சு அதை வந்து ஒரு இஷ்யூவாக எடுத்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்குது, இது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவங்க நிறைய போராட்டங்கள், நிறைய தர்ணா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களே வந்து இது வரைக்கும் அதை பற்றி ஒரு பெரிய அளவில் வந்து அதை கண்டுக்காமல் இருந்தாங்க. சரி, ஏதோ புகஞ்சிட்ருக்கு, ஏதோ வந்து குப்பையை கொட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 சங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து அதுக்கான ஒரு கூட்டமைப்பு மாதிரிலாம் உருவாக்கி நிறைய வேலைகளை வந்து செஞ்சுட்ருக்காங்க. இப்போவும் செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த ஏரியாக்களில். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸான. நேயர்களே, இந்த நேர்காணல் பதிவு செய்தது 10 நாட்களுக்கு முன்னால். நேற்று இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பாதுகாப்புக்கென்று தமிழக அரசு சிறந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அதை நாம் நன்றியோடு பாராட்ட வேண்டும். அதே சமயத்தில் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த குழந்தை தொழிலாளர், அந்த ரேக் பிக்கர்ஸ், அதில் குப்பை பொறுக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணோம். ஃபோட்டோ டாக்குமெண்ட் எடுத்து அவங்களுடைய என்ன மாதிரி வாழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்து அவங்களோட ஸ்டேட்டஸையும் வெளியில் கொண்டு வந்தோம். இவ்வளோ பேர் இந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மீடியாலேயும் அந்த விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் நிறைய நிறுவனங்கள், நிறைய என்ஜிஓஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மீடியா ட்ரைனிங்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி எப்படி வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து அவங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆவணப்படுத்துறது, அங்கே அந்தந்த கிராமங்களில் இல்லை அவங்க வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி அதை ஆவணப்படுத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். குறிப்பாக அந்த சைல்டு பார்ட்டிசிபேஷன், குழந்தைகளுக்கான பங்கேற்பு உரிமையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு நெட்வொர்க்லேயும் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அதன் மூலமாகவும் நிறைய அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஆக ஊடகங்கள் வாயிலாக சொல்கிறீர்கள், ஊடக பயிற்சியும் தர்றீங்க. ஆமாங்க, ஆச்சரியமான விஷயங்க. அது எப்படி உங்களால் ஏழுது? உங்கள்கிட்ட அந்த மாதிரி திறமையாளர்கள் இருக்காங்களா? நமக்கு என்னன்னு சொன்னால், இப்போது அதில் ஓரளவுக்கு அதில் பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த துறையில் நல்ல புலமை பெற்று விளங்கக்கூடிய நபர்கள், ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் வந்து சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை, இப்போ ஒரு எடிட்டராக இருக்கலாம், நல்ல ஒரு பெரிய எடிட்டராக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு கேமராமேனாக இருக்கலாம். இவங்க வந்து நான் வந்து ஒரு பக்கம் கமர்ஷியலாக நான் வேலை செஞ்சுட்ருக்கேன், அதே சமயத்தில் என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் இந்த மாதிரி சமூக பணியிலையும் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்களை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து இதில் இணைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். அதனால தான் இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஊடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிமையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட சொல்லாத நம்ம. ஸோ அதை கூட நம்ம இணைஞ்சு செய்கிறதுனால தான் இதை எங்களால் எளிமையாக செய்ய முடியுது. இந்த மாதிரி பயிற்சி பெற்றவர்கள் உங்களை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க? அது உங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, மற்றவர்களை அழைத்து நீங்கள் அவர்களுக்கு ஊடக பயிற்சி தர்றீங்கல்ல, அந்த ஊடக பயிற்சி பெற்றவர்கள் என்று எதை எண்ணிக்கை சொல்ல முடியும்? அது ஒரு டீம், ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. எடிட்டர்ஸ், கேமராமேன், இந்த மாதிரி ஒரு நல்ல டீம், நல்ல ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓய்வு நேரங்களில் அவங்க வர்றதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இயக்கங்களுக்கு, இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க. இந்த பள்ளிக்கரணை விஷயத்தை எப்படி கையில் எடுத்து தோணிச்சுங்க? பள்ளிக்கரணை ஆக்சுவலாக நாங்கள் ஒரு முறை சாதாரணமாக பசுமை தாயத்தினுடைய நண்பர் அருளும் நானும் ஒரு சாதாரணமாக ஒரு முறை அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது தாங்க நாங்கள் பார்த்தோம். அதை புகஞ்சிட்டு இருந்தது, என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு குடவுனாக வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நல்ல மார்ஷ் லேண்டில் இது மாதிரி பண்ணிடுவோம். அப்புறம் நாங்கள் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம். பள்ளிக்கரணைங்கிறது என்ன, அது எங்கே இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த லோக்கலில் கேர் எர்த் அப்படின்ற ஒரு நிறுவனமும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்டையும் பேசணும், அவர் மிஸ்டர் டேனியல், ஜேஎஸ்டி, அவங்கள்ட்டையும் பேசணும் இது எப்படி என்னன்றப்போ அவங்க நிறைய விஷயங்களை கையில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய லேண்டு இது, இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த லேண்டு இது, அதை இந்த மாதிரி பால்படுத்திட்டு இருக்கிறாங்க, இப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ரொம்ப கனத்த இதயத்தோடு இந்த கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள் சார். மீண்டும் குழந்தை தொழிலாளர் விஷயத்துக்கு போகணுங்க. சரிங்க. இந்த சில ஆண்டுகளில் எத்தனை குழந்தைகளை உங்களால் மீட்டு, எத்தனை குழந்தைகளை உங்கள் மாற்றுப்பள்ளிகள் வாயிலாக நல்ல பள்ளிகளுக்கு, முறையான பள்ளிகளுக்கு அனுப்ப முடிந்திருக்கிறது? ஒரு 1600 குழந்தைங்களை இது வரைக்கும் நாங்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கிறோம். ரெகுலர் ஸ்கூல்ஸில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் பல்வேறு படங்களில். இது ஒரு பிரச்சனையினுடைய ஒரு விளிம்பா, இல்லை ஏறக்குறைய எல்லாவற்றையுமே தொட்டு விட்டீர்களா? இது வந்து ஒரு மிக 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 சிறிய ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இது ஒரு மிகப்பெரிய நிறைய குரூப், நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் செய்கிறது வந்துட்டு 1% கூட இல்லை, அதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் தொட்டிருக்கிறோம். உண்மையாலுமே இதில் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஈடுபாட்டோட, அதிகாரிகளும் சரி, அரசும் சரி, உண்மையான ஒரு நோக்கத்தோட, நல்ல கட்டாயமாக அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றணும், இந்த குழந்தைங்களை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உண்மையாலுமே அப்போ தான் இந்த மாற்றம் முடியும். இப்போ நாங்கள் செய்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணமாகவும், சின்ன ஒரு கடைகோடியில் ஒரு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை நான் ஒரு பெரிய விஷயமாலாம் பார்க்க முடியுது. உங்களை போல இந்த மாதிரி இந்த குழந்தை தொழிலாளர்களை மீட்டு அவர்களை பள்ளிக்கு கொணர்வதுங்கிற முயற்சியில் ஈடுபட்டவங்க மற்ற யாரையாவது உங்களுக்கு தொடர்பு இருக்கிறாங்க. ஒரு நெட்வொர்க்காகவும் நாங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நிறைய நிறுவனங்களும் அதில் அங்கங்கே
வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து பத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நாங்கள் ஒரு 150 சேம்பர் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60-70 சேம்பர் தான் நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்க முடியும். மித்த குழந்தைங்களே இது வரைக்கும் நாங்கள் போய் பார்க்க கூட இல்லைங்கிறது தான் உண்மை. நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் வந்து அந்த குழந்தைங்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஆனால் நிறைய சேம்பர்ஸ், நிறைய சூழல்களை வந்து எங்களால் இன்னும் போய் பார்க்க கூட முடியல. நிறைய கிராமங்களுக்கே உள்ளே போக முடியல. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்குது. இந்த சியோசா உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவுறாங்க? சியோசாங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு நெட்வொர்க்காக வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது சியோசா. இந்த மாதிரி பல்வேறு தளங்களில் வேலை செய்யக்கூடியவங்களும் அதே சமயத்தில் கார்ப்பரேட்டும் எப்படி வந்து இணைஞ்சு நம்ம வந்து வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக அவங்களுடைய அந்த முகாம், இப்போ ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 150 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இப்போ சமூக பணியில் செய்கிறவங்க அங்கங்கே உதிரிகளாக வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக மாறி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யும்போது தான் ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு விஷயமா, ஒரு மாற்றாக வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதை வந்து இப்போது சரியான முறையில் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன் சிஎஸ்ஆ. உங்களுடைய அமைப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? அதாவது கோடம்பாக்கம் ஆகட்டும், புதுக்கோட்டை மாவட்டம் ஆகட்டும், திருச்சி மாவட்டம் ஆகட்டும், திருவள்ளூர் மாவட்டம் ஆகட்டும், இந்த அமைப்பில் மொத்தம் எத்தனை பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு 35 பேர் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் இந்தந்த பகுதிகளில். அது இல்லாமல் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்ட் டைம் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வாலண்டியராக சில பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போகிறவங்க, அந்த மாதிரி குரூப்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெய்டு வாலண்டியர்ஸ்? ஆமாம், பெய்டு வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. வாலண்டியர் வெறும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து செஞ்சுட்டு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களில் ஸ்பெஷலிஸ்ட் யாராரு? நீங்கள் சோஷியல் ஒர்க்கில்? நான் MSW, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அதே மாதிரி சோஷியல் ஒர்க் முடித்தவங்களும் இருக்கிறாங்க எங்களோட. அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அந்தந்த ஸ்பெஷலைஸ்டில் அந்தந்த இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு பண்ணவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொன்னால் அந்த இதில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்க அந்த பகுதிகளில் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க. அதே மாதிரி கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ திருத்தணி ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங் பண்ணிட்டுருக்கோம். பேஷண்ட் கவுன்சிலிங் சென்டர் அப்படின்ற ஒரு சென்டரும் வச்சுட்ருக்கிறோம். எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன விதமான பேஷண்ட்ஸ்? இது வந்து திருத்தணி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய மக்களை வந்து அவங்கள வந்து கிராமப்புறங்கள்லேருந்து வரும்பொழுது ஒன்றுமே தெரியாமல் தான் வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரும்போது இன்னொன்று சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, எங்கே போகிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஃபர்தராக அவங்களை எங்கே கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எடுத்துக்க முடியும், எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அப்ரோச் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் சென்டரும் வச்சுருக்கிறோம். திருத்தணி ஹாஸ்பிட்டலில் அந்த இது இருக்குது. ஸோ அங்கே வேலை செய்யக்கூடியவங்க கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகள்லையும் அந்தந்த மாதிரி இருந்துட்டுருக்கிறாங்க. பேஷண்ட் கவுன்சிலிங் இன்னும் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேஷண்ட் கவுன்சிலிங் சென்டர் இப்போதைக்கு நாங்கள் அங்கே மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தேவையின் அடிப்படையில் நம்ம மற்ற இடங்களில் கொண்டு போகலான்றது அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக அதை அங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம். அது ரொம்ப ஒரு நோபல் எஃபர்ட்டுங்க. அது ரொம்ப நன்றியோடு பாராட்டத்தக்க விஷயம். நன்றி. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம், அதுவும் டெர்மினல் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஓரளவேனும் கடைசி காலத்தில் ஒரு நம்பிக்கை, அவர்களுக்கு வாழ்வை பற்றின தெளிவு, அதெல்லாம் கிடைக்கணும். இந்த சமூகம் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. சிறில் அலெக்சாண்டர் அவர்களே, இவ்வளவு விரிந்த தளத்தில் நிறைய பணிகளை செய்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாழ்வாதாரத்தை பற்றி, மற்றவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரு நிறுவனம் தன்னுடைய நிதி ஆதாரத்தை பற்றி ஏதேனும் திட்டம் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய நிதி ஆதார திட்டம் என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஆஸ்மி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கவுன்சிலிங் சென்டர், மற்ற அந்த ஹெல்த் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் சில சப்போர்ட்ஸ் வாங்குகிறோம். சைல்ட் லேபர் ஸ்கூல்ஸ்க்கு வந்து திருவள்ளூர் கலெக்டரேட்லேருந்து நாங்கள் சப்போர்ட் வாங்குகிறோம். இதெல்லாம் அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ். அது இல்லாமல் நிறைய தன்னார்வமாக அந்த வாலண்டியர்ஸ் கொடுக்குறது, அதே மாதிரி லோக்கல் ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். லோக்கல் ஃபண்ட் ரைசிங் மூலமாக தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எங்களால் வந்துட்டு ரன் பண்ண முடியுது. அந்த வெர்மி கம்போஸ்ட், அங்கே தயாரிக்கக்கூடிய, புதுக்கோட்டையில் தயாரிக்கக்கூடிய வெர்மி கம்போஸ்ட்டை மெட்ராஸில் மார்க்கெட் பண்ணுற மூலமாக அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸினுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்காக நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கிறோம். இந்த வெர்மி கம்போஸ்டிங்கை செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட சேர்க்க முடியுங்களா? செய்யலாங்க, தாராளமாக செய்யலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து இதை தயாரிச்சாங்கன்னா ஈஸியாக அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும், செய்ய முடியும். தமிழ்நாடு விமன்ஸ் டெவலப் கார்பரேஷன் கிண்டியில் இருக்குங்க. அவங்க இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கெலாம் பெரிய அளவில் உதவி செய்கிறாங்க. அவங்க தொடர்ந்து அதை எடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற நிதி உதவியெல்லாம் செய்யலாம். அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நிறுவனம், அதனுடைய முகவரி, தொலைபேசி எண், எப்படி தொடர்பு கொள்வது, உங்களுக்கு ஏதாவது இணையத்தில் தளம் இருக்கிறதா, மின்னஞ்சல் இருக்கா, சொல்ல முடியுமா? முகவரி வந்து ஸ்டார்லிங் அப்பார்ட்மெண்ட்ஸ்,
டோர் நம்பர் 8, ஃப்ளாட் நம்பர் 39, அக்பராபாத் 2nd ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம், சென்னை 24. இது எங்களுடைய ஹெட் ஆஃபீஸினுடைய முகவரிங்க. எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டு 247-21579. மொபைல் நம்பர் 9941005975. இன்னொரு நம்பர் 94401135. மின்னஞ்சல் cyril@mactindia.org. எங்களுக்கான வெப்சைட்டும் இருக்குது. வெப்சைட் அட்ரஸ் வந்து www.mactindia.org. இந்த முகவரிகளில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இதை பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். சுயோசாவுக்கு நன்றி. நீங்கள் உங்களுடைய பணிகளை பற்றி ரொம்ப சொல்ல வேணும். இது 4 பேர் அறிய சொல்ல வேணும். அதற்கு ஏதேனும் எங்களால் செய்ய முடியுமானால் அதை உங்களுக்கு நாங்கள் உறுதியாக்கி நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார்.